தாரா சீக்கிரம் வா. குட் மார்னிங். சிட்டு குட் சீக்கிரம் மார்னிங். அம்மா எங்க? அவங்க மம்மி ஒரு முக்கியமான வேலையா அம்மா ஹலோ மிஸ்டர் பிரேமானந்த். நாம் எவ்வளோ சீக்கிரம் சந்திப்போம்னு நீங்க நினைச்சு பார்க்கல. இவ்வளோ ஏர்லி மார்னிங் வந்து தரிசனம் கொடுத்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? இதை உங்களுக்கு என் கிளையண்டே சொல்லுவாங்க. அம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன இது? டைவர்ஸ் கேஸ்ல கோர்ட்ல ஆஜராக சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதான் பண்றியாமா நீ? ஏமா இப்படி பண்ற? நீ பண்ற இந்த காரியத்தால டேடி எவ்வளவு ஃபீல் பண்றாருன்னு உனக்கு புரியுதாமா? இதெல்லாம் பண்ணாதமா. உன் மேல டேட் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு தெரியுமா? அவர் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க விரும்பலமா. கொஞ்சம் யோசிச்சு பாருமா. உன்னோட இந்த தப்பான ஒரு முடிவால நம்மளோட இந்த அழகான குடும்பமே சிதைஞ்சு போயிடுமா. சரி விடு. அப்போ இதான் உன் முடிவு இல்ல? எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். இதுக்கப்புறம் இந்த வீட்ல அம்மாக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு யாராவது பேசுனீங்க, மிஸ்டர் எஸ்கே, நீங்க பெரிய புத்திசாலி தான். அம்மா டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்க தான் காரணம்னு இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார். ஆனா நீங்க அம்மாவோட வெறும் வக்கீல் மட்டும்தான் இல்ல. ஆனா இப்பதான் கிளியரா புரியுது இந்த டிவோர்ஸ் ஆசையை அம்மாக்கு யார் கிளப்பி விட்டாங்கன்னு. நீ என்னை பத்தி என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா நான் எப்ப கவலைப்படுவேன்னா, நீ உங்க அம்மாவை பத்தி இப்படி தப்பா நினைக்கும் போது. அதுவும் அப்படிப்பட்ட அம்மாவை அவங்க கனவுல கூட இந்த மாதிரி கேவலமா யோசிச்சு பார்க்குற ஆள் இல்லை. அவங்கள பத்தி யாரும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்க குடும்ப விஷயம். நீங்க மூக்கு நுழைக்காம இருந்தா நல்லா இருக்கும். எங்க அம்மா என்ன விரும்புறாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களை விட எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். சந்தோஷமா? உன் பையன் ஆதி அவன் மனசுல இருந்து உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு போறான். அதை நினைச்சு உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? கடைசியில என்ன குறை சொல்லிடாத. நான் உனக்கு எவ்வளவு புரிய வச்சேன். ஆனா உன்னதான் ஆனவங்கிற பேய் பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கேன்.
ஹாவ் டு பி ஸ்ட்ராங் மிஸ்ஸஸ் பிரேமானந்த். இப்போ இது வெறும் ஆரம்பம்தான். அப்புறம் அப்படியே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உண்மை எல்லாருக்குமே தெரியதான் போகுது. யூ ஹாவ் டு ப்ரூவ் தட் யூ ஆர் ரைட்.